கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 27வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளையும் கூட்டி சேர்ப்பார் என்று காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்தும் அவர் வரும்பொழுது இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றுள்ள காரியங்களை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அப்போது அவர் வருகைக்கு முன்பாக நடக்கிற அடையாளங்களை பார்த்து கடைசியாக அவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்பொழுது மேகங்கள் வருகதை அனைவரும் காண்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் காண்பது மட்டுமல்ல, அவர் என்ன செய்வார்னா தன்னுடைய தூதன் தான் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் ஒரு அற்றத்தில் இருந்து மறு அற்றம் வரையிலையும் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவர் என்ன செய்வாராம், சேர்த்து கொள்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ அந்த சேர்த்து கொள்ளுகிற அந்த நேரத்தில் கர்த்தர் தன்னுடைய சபையை சேர்த்து கொள்ளத்தான் இந்த உலகத்திலே அவர் வருகிறார். அப்பொழுது நமக்கு தெரியும், இந்த சூரியனோ சந்திரனோ அது இருண்டு விழுந்ததுக்கு பிறகு நாம் பிறகு மனம் திரும்பலாம், ஆண்டரை விசுவசிக்கலாம், அல்லனா ஆண்டருக்கு வேண்டி ஜீவிக்கலாம் என்று சொன்னால் அது ஒரு நொடி பொழுது நேரத்தில் நடக்கிறதுனால நமக்கு அந்த நேரத்தில் மனம் திரும்புவதற்கோ அல்லனா கர்த்தரோடு கூட போகிறதற்கோ நமக்கு முடியாது. ஆனால் அதற்காக போகணும் என்று சொன்னால் நாம் அந்த கன்னிகைகளின் படித்தது போல அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தியோடு கூட அந்த எண்ணெயை கருதினவர். அப்படின்னு என்ன, கடைசி வரையிலும் பரிசுத்தாவியினால் நிறைந்து ஆராதித்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்திலே போவா. கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நீர் மகிமையோடு ஆண்டவரே மேகங்களில் வரும்பொழுது ஆண்டவரே உமது தூதர்களை அனுப்பி தம்மால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களை சேர்த்து கொள்ளும் பொழுது அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் கூட்டத்திலே நாங்களும் சேர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் எங்களுடைய குறைவுகளையும் குற்றங்களையும் மன்னித்து நாங்கள் உமக்காக ஆண்டவரை பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்பா ஆண்டவரை உமக்காக காத்திருக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வந்து போன ஆண்டவரே எல்லா குறைவு குற்றங்களையும் கிருபையால் மன்னித்து உமது பிள்ளைகளாக சேர்த்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதிதாரின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.